ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பப்பாயா ஃபேஷியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் முதல்ல கொஞ்சம் பப்பாயை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை நாம் முதல்ல மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பப்பாயா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு தான் நாம் பப்பாயா ஃபேஷியல் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளென்சிங்காக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க பப்பாயா கொஞ்சம் எடுக்க போகிறோம். அப்புறமா அது கூட ஆலோவேரா, நான் ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட கடையில் வாங்கின ஆலோவேரா ஜெல் இருந்துச்சுன்னா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். பப்பாயா அப்புறமா ஆலோவேரா ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரப்பிங்காக பப்பாயா பேஸ்ட் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்போது அது கூடவே கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஸ்க்ரப்பிங்காக என்ன பண்ணணும்னா, நிறைய சுகர் கொஞ்சமாக பப்பாயா பேஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் இங்கே நிறைய பப்பாயா பேஸ்ட் எடுத்துருக்கிறேன். பட் நீங்கள் பண்ணுறப்போ சுகர் அதிகமாக, பப்பாயா பேஸ்ட் கம்மியாக எடுத்துக்கோங்க. இதை சுகர் அப்புறம் பப்பாயா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் இப்போ ஸ்க்ரப்பிங்காக நம்ம பயன்படுத்தலாம். தேர்ட் ஃபேஸ் பேக், இதுதான் ஃபைனல் ஸ்டெப். இதுக்காக நான் ஃபஸ்ட் என்ன எடுத்துருக்கிறேன் அப்படின்னா, கடலை மாவு வீட்டிலையே எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் தூள், அப்புறமா கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பப்பாயா பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் பேக்காக நம்ம என்னெல்லாம் பயன்படுத்துகிறோன்னா, கடலை மாவு, கஸ்தூரி மஞ்சள், பால், அதுக்கப்புறமா பப்பாயா, இதை நாளையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது நாளையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபேஷியல் பண்ண வேண்டிய எல்லா பொருட்களையுமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போது ஃபேஷியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டவல் எடுத்துக்கோங்க. அந்த டவல் இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்துக்கோங்க. இந்த டவலில் ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி உங்கள் ஃபேஸில் உரசக்கூடாது, நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணுறப்போ நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி நம்ம போடுற ஃபேஷியல் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளென்சிங், நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த கிளென்சிங்கான மிக்சரை உங்கள் கையில் கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் ஃபேஸ்லேயும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கண்ணோட கீழ்ப்பகுதியில் உங்களுடைய ரிங் ஃபிங்கரை வச்சு மசாஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய கண்ணங்களில் அப்வர்ட் மோஷன் பார்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் வச்சு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்க்ரப்பிங், உங்கள் ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ், ஆக்னி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரப்பிங் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மள சுகர் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஸ்க்ரப் பண்ணுறப்போ அந்த பிம்பிள்ஸ் டேமேஜ் ஆகி அந்த பிம்பிள்ஸ் இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஸ்க்ரப்பிங் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அல்லாதவங்க ஒரு 5 மினிட்ஸ் ஸ்க்ரப்பிங் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஃபேஸ் பேக்கை நம்ம ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நார்மல் வாட்டர் வச்சு ஃபேஸை வாஷ் பண்ணால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பப்பாயா ஃபேஷியல் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த ஃபேஷியல் பண்ண உடனே உங்கள் ஃபேஸில் ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும். வீக்லி ஒன்ஸ் இப்படி பண்ணிங்கன்னா நல்ல சேஞ்ச் உங்கள் ஃபேஸில் தெரியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.